கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு கொஷின் ஒன்று கேட்டிருந்தோம். டிராயிங்கோட பேசிக்ஸ் தான் எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுபடி நம்ம வந்து இனிமேல் டிராயிங்கோட பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நான் எப்படி டிராயிங்கோட பேசிக்ஸை கற்றுக்கினேன் அப்படிங்கிறது அந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னாக்கா, நம்ம டிராயிங்கோட திங்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்குவாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு A4 ஷீட் இப்போதைக்கு என்கிட்ட A4 ஷீட் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு ஸ்கெட்ச் புக்கோடைய ஷீட் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பென்சில்லாம் நிறைய பிராண்டாக வாங்குவாங்க. அப்படிலாம் தேவையில்ல. பேசிக்காக நீங்கள் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னாக்கா, ஜஸ்ட் இந்த மாதிரி அப்சரா பென்சிலே உங்களுக்கு போதுமானது. வீடியோக்குள்ளே காட்டுறதுக்கு வந்து மட்டுமே நான் இந்த பென்சில் எடுத்திருக்கேன். ஆனால் ஒன்றே ஒன்று வாங்கினீங்கன்னா போதும். ஜஸ்ட் இது வேணா ஒரு ₹7 இருக்கும். A4 ஷீட் ஒரு ₹1 ₹8லேயே முடிஞ்சிடும் உங்களுக்கு. இதை தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா எரேசர் ஸ்கேல்லாம் வச்சுருப்பீங்க. அது நார்மலாக யூஸ் பண்ணுறது தான். இந்த அப்சரா பென்சில் வந்து பார்த்திங்கன்னா ரைட்டிங் பென்சில் தான். ஒன்றும் பெரிய அந்த டிராயிங்கோடைய அப்சரா பென்சில்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம வந்து ஒரு பேசிக்காக நம்ம இப்போ தான் வரைய போகிறோம் அப்படின்னா, பென்சிலை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். நான் வந்து ஒரு பேசிக்கான லெவல் பென்சில் ஹோல்டிங் மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு அட்வான்ஸ்டாக வேணும்னா நம்மளுடைய லிங்க்கில் வந்து வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ 2 விரல் இருக்கு இல்லையா, இதுக்கு நடுவில் அந்த பென்சிலை வச்சுட்டு கட்டை விரலை இப்படி நல்லா அழுத்தி பிடிச்சிக்கணும். பென்சிலுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச் கேப் வந்து நீங்கள் விடணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிராயிங் வரைகிறதுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கமிஷன் ஆர்ட் ஒர்க்கோடைய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். A5 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். A4 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800க்கு பண்ணுறோம். A3 சைஸு 1200க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா, ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஸ்டெப் 2ல் நம்ம பென்சிலோட ஆங்கிள் வந்து பார்க்கணும். 3 விதமான பென்சில் ஆங்கிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கரில் பென்சிலை வந்து யூஸ் பண்ணுறது. 2வது ஹேண்டில் யூஸ் பண்ணுறது. 3வது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் ஹேண்டையும் நவுத்தி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் 3 ஆங்கிள் இருக்குது. ஜஸ்ட் நான் இதை வந்து நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். அதாவது அந்த லைன்ஸ் நான் போட்டு காமிக்கிறப்போ உங்களுக்கு புரியும் பாருங்கள். நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபிங்கர் மட்டும் தான் யூஸ் பண்ணி இந்த கர்வ் லைன் வந்து போடுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லைன் வந்து போடுறேன். பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஹேண்டு ஃபுல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டர், அப்புறம் 3வது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஷோல்டர் ஃபுல்லாமே நம்ம கையை நவுத்தி யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்மால் கர்வ் லைனாக வந்திருக்கா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான கர்வ் லைனாக வந்திருக்கா. இது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3வது நமக்கு ஒரு லார்ஜ் கர்வ் லைன் வந்து வந்திருக்கும். ஸோ இந்த 3 எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நீங்கள் 3 விதமானது யூஸ் பண்ணணும். ஃபிங்கரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா, சின்ன சின்ன ஏரியாஸ்க்கு நீங்கள் வரைகிறதுக்கு ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுவே ஒரு மீடியமான இடத்த நம்ம வரைய போகிறோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த மாதிரி ஹேண்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு டோட்டலாக நம்ம பெரிய படம் வரைகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபுல் ஹேண்ட் யூஸ் பண்ணுறப்போ அது வந்து கரெக்டாக நம்மளால் வரைய முடியும். இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம வந்து இந்த ஹேண்டோடைய ஆங்கிள்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2 ஆங்கிள்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸ்டெப் 3ல் ப்ராக்டிஸிங் ஷேப்ஸு. ஸோ அந்த ஷேப்ஸை வந்து நிறைய பேர் வந்து போட்டு இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எப்படி கரெக்டான விதத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், அதாவது நான் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா ஷேப்ஸ் என்னென்னா ரவுண்டு வந்து இப்படி ஒன்று போட சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்த ஒரு வட்டத்தை வந்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிடுவாங்க நார்மலாக. நம்மளும் என்ன பண்ணுவோம், வட்டத்தை வந்து இப்படி போடுவோம், லெஃப்ட்டில் போடுவோம், ரைட்டில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரே வட்டத்தை போட்டு பண்ணிகிட்ருக்கோம். பட் அப்படி பண்ணாதீங்க. நான் இப்போ போடுறேன் பாருங்கள். லெஃப்ட்டில் ஒரு வட்டம் போடுறேன், ரைட் ஆங்கிளில் ஒரு வட்டம் போடுறேன். ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட் அப்படி மாற்றி மாற்றி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்க்கிளை வந்து போட்டு பழகணும். ஸோ இப்போ வரைக்குமே நான் இந்த சர்க்கிள் போட்டதெல்லாம் பார்த்திங்கனாக்கா ஃபிங்கர் தான். பார்த்திங்கன்னா ஃபிங்கர் ஆங்கிள் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது அந்த சின்னதாக வர்றதுக்கு. ஸோ அதே ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த இது பண்ணணும். அதாவது ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயரை நம்ம பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் அப்படியே போட்டு பழகணும். இது எதுக்கு நம்ம பழகிறோம் அப்படின்னாக்கா, ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஒரு பிக்சரில் லெஃப்ட் சைடும் நம்ம வரைவோம், ரைட் சைடும் வரைவோம். 2 சைடுமே ஈக்குவலாக கரெக்டான லைன்ஸ் நம்ம போட்டால் தான் ட்ராயிங் வரும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் ஷேப்ஸ் நம்ம பழகிறோம். ஷேப்ஸ் நம்ம எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அந்த ட்ராயிங் முழுக்கவே ஷேப்ஸால் தான் நிரம்பி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஷேப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக நம்ம வந்து ஹேண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. ஹேண்டிலையும் நீங்கள் இதே மாதிரி சர்க்கிள் இருக்கு இல்லையா, சர்க்கிள், ஸ்கொயர், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள், இது 3மே பேசிக்கான ஷேப்பு. நம்ம இது 3மே யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். பார்த்திங்கனாக்கா, நம்ம ஃபிங்கர் யூஸ் பண்ணுறப்போ சின்னதாக தான் வந்து அந்த சர்க்கிள்லாம் வந்துச்சு. நம்ம ஹேண்ட் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வரும். அந்த ஸ்கொயர் ஆகட்டும், அப்புறம் அந்த சர்க்கிள் ஆகட்டும், ட்ரையாங்கிள் ஆகட்டும் எல்லாமே. ஸோ இதே மாதிரி தான் லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும்.
அடுத்ததா நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹேண்ட் வந்து நான் யூஸ் பண்ண போறேன். இந்த ஃபுல் ஹேண்ட் நம்ம யூஸ் பண்ணுறப்போ இன்னும் பெருசா வரும். பட் நான் வச்சிருக்கக்கூடிய பேப்பர் பத்தாது அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு மீடியமாவே நான் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இதுலயும் நம்ம அதே ஷேப்ஸ் தான் யூஸ் பண்றோம். நான் எதுக்கு இந்த 3 ஷேப்ஸ் மட்டும் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா, நம்ம வந்து பேசிக்கா நம்ம ஒரு டிராயிங் வரையறதுக்கு இந்த 3 ஷேப்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் வந்துகிட்டே இருக்கும். ஸோ, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஷேப்ஸ் வந்து பிராக்டிஸ் பண்ண சொல்றேன். இந்த பிராக்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு 1 வீக் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க, இல்லன்னா 1 மந்த் கூட நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நல்லாவே டிராயிங் வரையிறப்போ அந்த ஷேப்ஸ்லாம் வரைய வரும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போறது லைன்ஸு. ஸோ, இந்த லைன்ஸ் இல்லாம பார்த்தீங்கன்னா, டிராயிங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயுமே கம்ப்ளீட்டே ஆகாது. இந்த லைன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் எல்லாரும் மாரி கிடையாது. ஒரு லைன வந்து இப்படி போடுறோம் அப்படின்னாக்கா, நெக்ஸ்ட் லைன் அடுத்த லைன் இப்படி போட்டு பழகுவாங்க. அப்படி கிடையாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் டூ ரைட், ரைட் டூ லெஃப்ட் இந்த ஆங்கிள்ல தான். ஒரு லைன் இப்ப நீங்க ஸ்ட்ரைட்டா போடுறீங்கன்னா, அடுத்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரைட்லேருந்து லெஃப்ட் வாங்க. ஸோ, இதே மாதிரி தான் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த லைன்ஸை மட்டும் போட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு ஸ்ட்ரைட் லைன்ஸ் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ, இந்த மாதிரி ஒரு பேஜ் ஃபுல்லா நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா, எங்கேயாவது டிராயிங்கில லைனுன்னு ஒண்ணு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க கரெக்ட்டா அந்த ஷேப்பை வந்து யூஸ் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கர்வ் லைன். அதாவது நம்ம மேலேருந்து கீழ வர மாரி ஒரு கர்வ் லைன். அத நான் எப்படி பிராக்டிஸ் பண்றேன்னு பாருங்க. மேலேருந்து கீழ வரேன், அப்புறம் கீழேருந்து மேலே போறேன். மேலேருந்து கீழ வரேன், கீழேருந்து மேலே போறேன். அப் டூ டவுன், டவுன் டூ அப். இந்த மாதிரி ஆங்கிள்ஸ்ல வந்து நம்ம வந்து இந்த ஷேப்ஸ் அதாவது இந்த லைன்ஸை வந்து நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். இதுவும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிராயிங்கில நம்ம ஒரு கீழ இருக்கக்கூடிய பார்ட்டெல்லாம் நம்ம வரையிறோம். அந்த லைன்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, அத வரையறதுக்கு நம்ம யூஸா இருக்கும். அதே மாதிரி இப்போ அந்த லைன்ஸ் வந்து நான் ஸ்ட்ரெய்ட் லைனா போட்டேன் பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேலேருந்து கீழ, கீழேருந்து மேல. கர்வ் லைன்ஸ் போட்ட மாதிரி இதுவும் நம்ம வந்து போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். ஸோ, இது மாதிரி நெறைய ஷேப்ஸ் இருக்கு. பட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா அதிகமா நம்ம டிராயிங்கில வரக்கூடியது. அதனால தான் நான் இத மட்டும் சூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ, நீங்க இத மட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க பேசிக்கா. அப்புறம் நம்ம ஒரு சின்ன சின்ன டிராயிங்லேருந்து நம்ம பேசிக் டிராயிங்ஸ்லேருந்து நம்ம போலாம். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இத பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா வரும். ஸோ, இந்த வீடியோல பேசிக்கா நான் யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் என்னன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோல நான் சொன்னது ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா, கமெண்ட் செக்ஷன்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கலாம்.